பண்ணிடலாம், கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க இருந்து இலங்கைக்கு பார்சல நிஜமாவே பண்ணலாமா? அப்படி ஒரு இது இருக்குல்ல, பண்ணலாம் சும்மா இருக்கிறதுக்கு இல்லையா? எல்லாருமே பண்றாங்கல்ல. கார்த்தியம்மா நிஜமாவா சொல்ற? பண்ணலாம், பண்ணிடலாம், கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கெல்லாம் பார்ப்போம், கொஞ்ச நாள் ஆகட்டும். இந்த பேக் நல்லா இருக்கா? இது உனக்கு பிடிக்கும் பாரு. 1000 ரூபாயா? எதுக்குப்பா 1000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டேன். இல்லை, இது வந்து இப்போ உள்ள இது மாடலு. இன்னொன்று வந்து இது குவாலிட்டியானது, லெதரு பேகு மாதிரி தான் அப்படின்னு. உள்ளேலாம் நல்லா லேப்டாப் முதல் கொண்டு வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. ஓகே சரி. இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு போகிறா இருந்தால் போய்க்கலாம், எங்கேயாவது ஊர்களுக்கு போனால். கார்த்தியம்மா, அது எல்லாருக்கும் அப்படி அமையாது. எங்கள் அக்காலும் இப்படி தான் சூப்பராக செலக்ட் பண்ணுவாங்க. அதுதான் நான் பிக் பண்ணுவேன். ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா? ஆமாம், எல்லாருக்கும் ஆமாம் அமைய மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. கடைக்காரரே நமக்கு சந்தோஷப்படுவாங்க நம்ம போனால். இவங்க வந்து ரொம்ப அதே மாதிரி ரொம்ப எடுத்து கலைச்செல்லாம் போட விட மாட்டேன். கலர் பிடிச்சாதான் அதை நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இதை எனக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுங்க, எதுவும் உள்ள டேமேஜஸ் இருக்கா அப்படின்னு. போனோன்னு எல்லாத்தையும் கலைச்சி 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 போடுவாங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் எதையுமே கலைக்க வேண்டாம். மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி தான் காட்டுவாங்க போல். எனக்கு ட்ரெஸ்ஸு பிடிச்சி கலர் பிடிச்சா மட்டும் ஓப்பன் பண்ணுங்க. எதுக்கு? அவங்களுக்கும் வேலை தானே, மடிக்கணும் வைக்கணும், அவங்களும் மனுஷங்க தானே. மக்கள்லாம் அதை புரிஞ்சுக்கிறதே இல்லை. நம்மளை மாதிரி தான் அடுத்தவங்களும் நினைக்கணும். ஒரு நாளைக்கு அவங்க கொடுக்குற ஒரு 500 ரூபா 300 ரூபாய்க்கு கால் கடுக்க நிற்கிறாங்கல்ல. கார்த்தி அம்மா, பேக் சூப்பராக இருக்குது, சிம்பிள் பட் வெரி நைஸ். எனக்கு இப்படி தான் பிடிக்கும். இப்போ உள்ளவங்களுக்கு பூரா இப்படி தான் பிடிக்குது போல், ரொம்ப மாடர்னு. ஆனால் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குல்ல. நாங்கள் ஏதாவது 300 ரூபாய்க்கு கிடைக்குமா, ஒரு 200 ரூபாய்க்கு கிடைக்குமான்னு பார்ப்போம். ஆனால் இது லைஃப் இருக்கும். சொல்லுவாங்க, 200 ரூபா 300 ரூபாய்க்கு வாங்கி எதுக்கு 3 மாதத்தில் குப்பையில் போடுறதுக்கா? ஒரு இது வாங்கினாலும் நல்ல தரமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தரமாக வாங்கினா நல்லா லைஃப் இருக்கும்ல. அந்த மாதிரி 300 ரூபாய்க்கு வாங்கினா உடனே ஜிப்பு போயிடும், இந்த பேகு வந்து பிஞ்சு போயிடும், இந்த இதாயிரும். அது எதுக்கு இல்லையா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது கரெக்டு தான் அப்படின்னு நான். பேக் சூப்பராக இருக்கா? அவனை பிடிச்சிருக்கா? ஓகே, எல்லாருமே இது நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. ஓகே, நான் கூட 1000 ரூபாங்கிறது ஜாஸ்தியோன்னு நினச்சேன். பரவாயில்ல, சந்தோஷம்தான். நமக்கு வெளி உலகம் போகாதனால எதுவும் தெரியறதில்ல. குழந்தைங்களும் இது நல்லா இருக்குமான்னு சொன்னாங்க. இப்படிதாம்மா இருக்கணும் அப்படின்னு. இன்னும் பட்டிக்காடுமா சரியாவா 200 ரூபா 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறது? அது நல்லா 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு மொதல் பேக்கே கிடையாது இந்த அளவுக்கெல்லாம் சொல்கிறேன். கார்த்தி அம்மா, என்ன ஸ்பெஷல்? சாப்பிட்டாச்சா? இதெல்லாம் மடித்து வைக்கணுமா? ஓகே. எல்லோரும் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், லைக்கை தட்டி விட்டுருங்க. நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து கேட் சேனல் தான். நான் இன்றைக்கி இந்த ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். இந்த சூட்கேஸு, பீரோலாம், செல்ஃப் எல்லாம் ஒன்று போல் நீட் பண்ணணும். ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த வேலை பார்ப்பேன். சரி, அப்படி லைவ் போட்டுகிட்டே பார்க்கலாமே அப்படின்னு தான் பண்ணேன், அவ்வளோதான். எல்லோரும் பார்த்த மாதிரி ஆச்சு, நம்மளும் ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம் இல்லையா? ஓகே. கார்த்தி அம்மா கல்யாண ஜோடனையில் போடுவாங்கள்ல, அது இது
இன்னும் அப்படியே வச்சுருக்கேன் பாரு.